ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, என் வாழ்வில் பல தருணங்களில் சிலருடைய அன்பு நிறைந்த தாராளத்தை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அண்மையில் இலங்கையில் ஒரு வாரம் செலவிட்டேன். அங்கிருந்து நேராக இங்கே தான் வந்தேன். 23 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அங்கே சென்றேன். சென்றதனுடைய காரணம் என்னவென்றால், என்னுடைய வகுப்பு தோழர் 1978 81 வரை மதுரை கர்மாத்தூரில் என்னோடு மெய்யியல் பயின்ற என் பெயரையே கொண்டிருந்த தாயப்பூ என்ற அருள் பணியாளருடைய இறப்பு, அவருடைய வீட்டில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், அந்த கல்லறையில் ஜெபிக்க வேண்டும் என்று தான் நான் சென்றேன். இன்னொரு வகுப்பு தோழர் இன்னொரு பங்கில் பங்கு தந்தையாக பணிபுரிகிறார், ஜேசுதாஸ். நான் சென்றவுடனே அவர் என்னிடம் அவர்கள் பணத்தில் 1,00,000 ரூபாயை கொடுத்து, நீங்கள் ஏதாவது செலவு செய்ய நேரும்போது இதை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார். நம்முடைய பணத்துக்கு ஏறக்குறைய 30,000 இருக்கும். ஆனால் நான் எதுவுமே செலவு செய்ய நேரவில்லை. கடைசியாக அதை அவரிடம்தான் திருப்பி கொடுத்தேன். இருந்தாலும் போன உடனே இப்படி அவர் எனக்கு கொடுத்தது என் நெஞ்சை தொட்டது. கடைசியாக அவர்களை விட்டு பிரியும் போது எங்கள் அன்பு தந்தை ராயப்பூனுடைய அண்ணன் தம்பி மகள் நோயலின் என்ற ஏசி சிஸ்டர் ஒரு 7 கிலோ இருக்கும். பையில் ஏதேதோ அவர்களுடைய தின்பண்டங்கள், முறுக்கு, கேக்கு, இன்னும் ஏதேதோ உண்டைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். எனக்கு இவற்றையெல்லாம் சுமந்து செல்ல முடியாது. ஒருவேளை இந்தியாவிலே கூட வேறு ஏதாவது வாங்கி கொள்ளலாம் என்று இருந்தாலும், ஏன் இப்படி கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டால், உங்கள் நண்பரோடு உடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு காணிக்கை என்று சொன்னார்கள். அதை கண்டு நான் வியந்தேன். நானும் ஒரு விதத்தில் தாராளமாகத்தான் போனேன் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய செயலர் ஃபாதர் எட்வினுக்கு தெரியும், திடீரென்று தான் சரி இலங்கைக்கு போய் வருவோம் என்று கொஞ்சம் தாராளமாகவே பணம் செலவழித்து அங்கே போய் நான் வந்தேன். போனதனுடைய நோக்கம் இதுதான், அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று. 1981 ஆண்டு மார்ச் மாதம் 31 அவர் என்னுடைய நோட்புக்கில் எழுதியதை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அவர் மட்டுமல்ல, என்னோடு படித்தவர்கள், மதுரையில் படித்தவர்கள் பல பேர் எழுதியதை நான் ஒன்று சேர்த்து பைண்ட் பண்ணி இப்போது வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே தாராளமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு தாராளமாய் இருக்கிறார். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். பாருங்கள், ஆண்டவருடைய தாராளம்தான் இந்த முதல் வாசகத்தில் எசாயா 55 என்னை தொடுகிறது. அதையும் தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் முதலாக விவிலியத்தை வாசித்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்த போது இந்த வசனத்தை தான் அதிலே தலைப்பாக குறிப்பிட்டிருந்தேன். கேளுங்கள் வாழ்வடைவீர்கள். பேசுங்கள் வாழ்வு கொடுங்கள். செயல்படுங்கள் வாழ்வு கொடுங்கள். மகிழ்ச்சி கொடுங்கள். இப்படித்தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்வதாகவும் நான் உணர்கிறேன். இன்றைக்கு எவ்வளோ தாகம், பசி,
மனிதர்கள் தீர்க்க முடியாது. ஒரு பக்கம் வயிற்று பசி, இன்னொரு பக்கம் தாண்டி ஆன்மீக பசி, இதய பசி. இந்த பசியை தீர்க்க வல்லவர் கடவுள்தான். அவர்தான் தாராளமாக செயல்படுபவர். அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்கள், இந்த அப்பம் பலுகுகின்ற இந்த நிகழ்வு விவிலியத்தில் 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயுவில் 2 முறை, மார்க்கில் 2 முறை, லூக்காவில் 1 முறை, யோவானில் 1 முறை. 6 முறை இந்த புதுமை. எத்தனை முறை படித்தாலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி உண்மையில் நேற்றைய வாசகத்தின் தொடர்ச்சி. இன்றைய வாசிக்கப்பட்ட பகுதி ஏனென்று கேட்டால், வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களில் ஒரு நற்செய்தி, ஒரு ஆண்டு மத்தேயு நற்செய்தி, இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு மார்க்கு நற்செய்தி, அதை தொடர்ந்து லூக்கா நற்செய்தி என்று இருக்கும். எதேச்சையாக வார நாட்களின் வாசகங்கள் ஏறக்குறைய விடாமல் தொடர்ந்து வாசிக்கப்படும். நேற்றைய வார நாளின் வாசகமும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வாசகமும் அடுத்தடுத்து வருவது போல அமைந்துவிட்டது. அது எதேச்சையாக நிகழ்ந்தது. அதில் நேற்று திருமுழுக்கு யோவான் அநியாயமாக கொல்லப்பட்ட நிகழ்ச்சி, ஆண்டவருக்கு வருத்தம், வேதனை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டம், நான் இந்த வேலையை செய்யணுமா என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் மற்றவங்களை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை சாமி என்றெல்லாம் சொல்லுவார்கள். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, கான்வெண்ட்டில் அந்த வேலை இந்த வேலை கொடுக்குறாங்க, டீச்சரு அந்த கமிஷனில் மெம்பரு இந்த கமிஷனில் மெம்பரு, நான் இந்த வேலையை செய்ய முடியுமா, என் பொழப்பே பெருசாக இருக்குது. நிறைய பேர் சொல்லி வருகிற ஒரு செயல்தான். அதில் உண்மை இல்லை என்று சொல்லவில்லை, புரிந்து கொள்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய உறவினர் அநியாயமாக கொல்லப்பட்டதை கண்டு கேட்டு மிகவும் வேதனைப்பட்டார். நற்செய்தியில் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது, தனியாக போயிட்டாரு, கொஞ்ச நாள் ஒன்றுமே பேசாமல் போயிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் பொங்கி எழாமல் இருக்கவில்லை. In his suffering, in his brokenness, the Lord pours out his heart of compassion. இரக்கம் மிகுந்து இந்த புதுமையை செய்கிறார். மத்தேயு நற்செய்தியில், அதுவும் இந்த அப்பங்கள் பலுகின்ற நிகழ்ச்சியில், இங்கே தான் ஆண்டவருடைய இந்த இரக்கம் மிக அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது. நான் பேசிக்காக அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், 4 நாள் தான்ப்பா எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. அந்த பட்டம் இந்த பட்டம் இதெல்லாம் கிடையாது. இறை வேண்டல், கடின உழைப்பு, இரக்க உணர்வு, தாழ்ச்சி, இது இல்லாமல் நீ மனுஷனே கிடையாது, கிறிஸ்தவனே கிடையாது, சாமியார் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது என்று நான் சொல்லுவேன். இந்த இரக்கம் எல்லா இறை அழைத்தல் ஊக்குனர்களுக்கும் இருக்க வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். Having a compassionate heart. பாருங்க, பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். இந்த பகுதியில் மட்டும்தான் உடனே பரிவு கொண்டு முதலாக அவர்களை அவர் குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் இந்த குணமாக்கினார் என்று மற்ற 5 நிகழ்வுகளில் இல்லை. ஹீலிங் பீப்புள் பை ஆர் லவ்விங் ப்ரெசன்ஸ். ஒருவேளை ஆண்டவருக்கு இருந்த அளவுக்கு வல்லமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை சொன்னார். யோவான் நற்செய்தி 14, என்னை பின் செல்பவர்கள் நான் செய்கின்ற காரியங்களை செய்வார்கள், ஏன் அவற்றினும் அதிகமாக செய்வார்கள் என்று சொன்னார். உன்னுடைய பிரசன்னம் குணமளிக்க வேண்டும், உன்னுடைய வார்த்தைகள் உற்சாகம் அளிக்க வேண்டும், உன்னுடைய செயல்பாடுகள் வாழ்வளிக்க வேண்டும். பரிவு கொண்டார், குணமாக்கினார் என்று. அதை தொடர்ந்து
வருகின்ற பகுதி பாருங்கள். சீடர்கள் அவர்களை அனுப்பிவிட நினைக்கிறார்கள். பாலை நிலம் ஆயிற்றே, நேரம் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தேவையான உணவு வாங்கி கொள்ளும்படி அனுப்பிவிடும். இதுதான் மிக மிக முக்கியம். ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சதோ என்னவோ, அந்த 5 அப்பமும் 2 மீனும் நாமாவது 12 பேர் கொஞ்சம் சாப்பிட்டுலாம் நினச்சாங்களோ என்னவோ, அந்த சுயநலத்தினாலே கூட அனுப்பிவிடலாம் என்று நினைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அனுப்பிவிடுங்கள் என்று. பல பேருடைய பேச்சு அக்கறையை வெளிப்படுத்துவதாக தோன்றலாம். உண்மையாகவே அந்த பேச்சு அதற்குள்ளே மறைந்திருப்பது எல்லாம் சுயநலம்தான். ஆண்டவர் சொல்வது உங்களுக்கு சொல்கிறார், எனக்கும் சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். You do something. You have to do something. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். நீங்களே அந்த மாணவிகளை பாருங்கள், அக்கறை கொள்ளுங்கள், உங்களால் ஆனதை செய்யுங்கள். The needs of the world are enormous. You do something. நீங்களே செய்யுங்கள். செய்ய முடியும். உன்னால் ஆனதை செய்ய முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மிடம் இருப்பதை ஆண்டவரிடம் கொண்டு வருவதுதான். அது கற்சாடியாக இருக்கலாம், கை கால்களை கழுவுகின்ற பச்சை தண்ணீராக இருக்கலாம், 5 அப்பம் மாத்திரம் இருக்கலாம், 2 மீனாக மாத்திரம் இருக்கலாம். ஆண்டவரிடம் கொண்டு வருங்கள். நீங்களே உங்களிடம் உள்ளதை ஆண்டவரிடம் கொண்டு வருங்கள். உங்களுக்கு திறமை இருக்கிறது, உங்களுக்கு நேரம் இருக்கிறது, உங்களுக்கு உயிர் இருக்கிறது. நீங்களே கொடுங்கள், நீங்களே செய்யுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு நினைவூட்டுகிறார். எப்போது பார்த்தாலும் நீங்களே செய்யுங்கள். வழக்கமாக எனக்கு உணவு அருந்தும் போது பல பேர் பணிவிடை புரிவது எனக்கு பிடிக்காது. இங்கே தான் எல்லாவற்றையும் வைத்து விட்டீர்களே, தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன், நான் செய்யக்கூடியதை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் இல்லை, என் கையால் போடணும், உங்களுக்கு சர்வ் பண்ணாதான் எனக்கு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி வேண்டாம், சரி முன்னாடி உட்காருங்க என்று நான் சொல்வதுண்டு. நீங்களே செய்யுங்கள். வாட் யூ கேன் டூ பை யுவர் செல்ஃப், யூ டூ இட். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், செய்ய முடியும். மேலோட்டமாக பார்க்கும்போது வெற்றி இல்லாதாக தோன்றலாம். ஆமாம், வழியோரம்தான், கற்பாறை தான், முச்செடி தான். ஆனால் கடைசியாக விளைச்சல் இல்லாமல் போகவில்லையே. நீங்களே ஏதாவது செய்யுங்கள், என்ன நேர்ந்தாலும் நீங்களே செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் தானே எல்லாம் செய்ய முடியும். இருந்தாலும் மற்றவர்களை ஒன்று சேர்க்கிறார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிடுகிறார். அப்பங்களை பிட்டு ஆசீர்வதித்து சீடர்களிடம் கொடுத்தார். சில பேர் தனியாக எல்லாம் சாதிக்கணும், நீங்களே செய்யுங்கன்னு சொன்னார். எல்லாத்தையும் நீங்களே செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஒருவரே செய்யணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்முடைய தந்தை நெப்போலியன் யார் யார் இன்னும் மேடைக்கு வரவில்லை, பங்கேற்கவில்லை, எல்லாருக்கும் பங்கு அளிப்பு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மற்றவர்களை இணைப்பது, ஆண்டவரே என்னை பார்க்கிறீர், என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வருகிறேன், ஆண்டவரே என்னை உம்மோடு இணைத்துக் கொள்கிறேன். அந்த சிறுவனை இணைத்து கொண்டேன், அந்த திருத்தூதர்களை இணைத்து கொண்டேன், என்னையும் இணைத்து கொண்டேன். நானும் மற்றவர்களோடு இணைந்து செயல்பட எனக்கு கற்றுத்தாரும். டோன்ட் கேர் மாஸ்டர் என்று யாரையும் அணுக விடாமல், எனக்கு திறமை இருக்கிறது, பதவி இருக்கிறது என்ற மனப்பாங்கோடு நான் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் ஆண்டவரே சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களிடம் கொடுத்தார்.
கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு கீழ் உள்ளவர்களிடம் கொடுக்கிறீர்களா? மேலுள்ளவர்களை கலந்து ஆலோசிக்கிறீர்களா? அவர்களுக்கும் தாங்களும் ஏதாவது செய்கிறோம் என்ற நம்பிக்கையை நீங்கள் ஊட்டுகின்றீர்களா? ஆண்டவர் பாருங்கள், சீடர்களிடம் கொடுத்தார். அப்புறம்தான் அதனுடைய தான் இந்த முக்கியமான நற்கருணை வார்த்தைகள். அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அப்பத்தை பிட்டார், அப்பத்தை கொடுத்தார். 4 வினை சொற்கள். ஆண்டவரே, எங்களையும் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை துன்பத்தினால் தியாகத்தினால் பிடும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை எங்கள் சபைக்கு கொடும். ஆண்டவரே, எங்கள் மறை மாவட்டத்துக்கு கொடும். ஆண்டவரே, தேவையில் இருப்பவர்களுக்கு எங்களை கொடுத்து வாழ்வழியும். ஆண்டவரே, மகிழ்ச்சி அளியும். ஆண்டவரே, நம்பிக்கையூட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை இங்கே அப்பம் எடுக்கப்படும் போதும், ஆசீர்வதிக்கப்படும் போதும், பிடப்படும் போதும், அப்பம் கொடுக்கப்படும் போதும் இதைத்தான் நாம் நினைவு கொள்ள வேண்டும். We should lead Eucharistic lives. ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். மீண்டும் நான் சொன்ன அதே தாராளம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. 12 கூடைகள் நிரம்ப. ஆண்டவரே, தாராளமாயிருக்கிற ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மற்றவர்களை தொடர்பு படுத்துகின்ற ஆண்டவரே, என்னிடம் உள்ளதை உமக்கு தர சொன்ன ஆண்டவரே, எனக்கு நீர் தராதது எதுவுமே இல்லை, தராமல் நீ எதையுமே என்னிடம் கேட்பதில்லை. வாழ்வை கொடுத்தேன், உயிரை கொடுத்தேன், நம்பிக்கை கொடுத்தேன், உருவாக்கத்தை கொடுத்தேன். ஆண்டவரே, எல்லாம் கொடுத்தீர். ஆண்டவரே, உமக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, உம் மக்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, என் சபை வழியாக, என் மறை மாவட்டத்தின் வழியாக நான் கொடுப்பேன். ஆண்டவரே என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் அன்பே வடிவானவர். கிறிஸ்து வழியாக தம்முடைய அன்பை நமக்கு முழுமையாக காட்டிவிட்டார். அதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்திலே கேட்டோம். அவருடைய அன்பிலிருந்து, இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அவருடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது என்ற உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். சோதனைகள், வேதனைகள், சிறைச்சாலைகள், கவலைகள், கண்ணீர்கள் எதுவுமே அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இத்தகைய உறுதிப்பாட்டோடு நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.